வணக்கம் அன்பான மக்களே. நேற்று நான் வெளியில் போயிருந்தப்ப பார்த்த ஒரு விஷயம். இப்போ எல்லாருக்கும் தெரியும், தெரியாமலாம் யாரும் இருக்க மாட்டீங்க. ஆனாலும் தெரிஞ்சால் தெரியாத மாதிரி இப்போ வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் எல்லோரும் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. எனக்கு பார்த்ததுல ஒரு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்குருவோமேன்னு சொல்ல வந்தேன். ஒரு ஸ்கூல் படிக்கிற ஸ்கூல் முடிஞ்சு ஒரு சாயந்தரம் ஒரு 4 மணி இருக்கும். குழந்தைங்க பஸ் ஏறதுக்காக நின்றுட்டு இருந்துச்சுங்க. 7, 8 இப்படி தான் படிக்குங்க அந்த பசங்க. பூரா முன்னாடி இவ்வளோ பெரிய பேக்கு தொங்கிட்டு இருக்குது. அது நம்மளால் கூட தூக்க முடியாது. அதுக்கு தோளில் போட்டு நின்றுட்டு இருக்குதுங்க. பஸ்ஸு ஃப்ரீ பஸ்ஸு வருது. ஒரு கிராமத்துக்கு போகக்கூடிய பஸ் என்னமோ ஃப்ரீயாக தாங்க வந்துச்சு. ஆனால் அந்த ஓட்டுற டிரைவருக்கு என்ன மண்டையில் இருந்துச்சோ தெரியலங்க. வண்டியை ஒரு 5 நிமிஷம்னாலும் ஓடணுமுங்க. அப்படி ஓடி போனாக்க அங்கே போய் தான் வந்து பஸ்ஸை நிப்பாட்டி போட்டுருக்காங்க. இங்கேருந்து அந்த பேக்கை தோளில் போட்டுட்டு குழந்தைங்க ஓடுதுங்க. சட்ட 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 சட்டன்னு ஓடுதுங்க. அவன் போட்டுக்கிட்டே போய் ரொம்ப தூரம் போய் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. பாதி பிள்ளைங்க ஓடி போய் ஏறிடுச்சுங்க வண்டியில். பாதி பிள்ளைங்க ஓடலை, ஓடிட்டு இருக்குதுங்க. பஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். யாரை நீ என்ன முதுகில் ஏற்றிட்டு போறியா? அந்த டிரைவராக இருக்கவங்களுக்கு கேட்குறேன், இந்த கவர்மெண்ட் பஸ் ஓட்டுறவங்களுக்கு நான் கேட்குறேன், உங்கள் முதுகில் நீங்கள் ஏற்றிட்டு போறீங்களா பிள்ளைங்களை? உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது எதுக்கு? பசங்களை பிள்ளைங்களை எல்லாம் மக்களை வந்து ட்ராவல் பண்ண கூட்டிகிட்டு போகிறவங்க தான், சரிங்களா? குழந்தைங்க அது உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்தால் நீங்கள் ஒரு செகண்ட் யோசிங்க. உங்கள் பிள்ளை அந்த மாதிரி ஓடி வருது, நீங்கள் யோசிங்க. அந்த டிரைவர் கண்டக்டர் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் அவ்வளோ தூரத்தில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு பாதி பசங்களை ஏற்றி ஒரு 2 பிள்ளைங்களும் தட தடன்னு ஓடி கீழே விழுந்துருச்சுங்க. அப்படியே ஓடி போய் அப்படி பாதி பிள்ளை ஏற்றி பாதி பிள்ளைய போட்டு போயிட்டாங்க. பஸ்ஸு திருப்பி கொஞ்சம் காலியாக தாங்க போயிட்டுருக்கு. என்னங்க மனிதனை என்னங்க இப்படி செத்து போய் கிடக்குது? மக்களாக இருக்கிறவங்களுக்கு ஏன் இப்படி மனித நேயமே இல்லாமல் இருக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. அப்பா, அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்க படுற கஷ்டம், படிப்புக்காக போய் வந்து படுற கஷ்டம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் ஏதாவது ஒரு பிள்ளை போய் ஏதாவது ஒரு சக்கரத்தில் மாட்டுச்சுன்னா என்ன ஆகுறது சொல்லுங்கள்? பின்னாடி வர வண்டி கார் அத்தனை வந்துட்டு இருக்குது. அதுகளுக்கு மத்தியில் ஒரு பப்ளிக்கான பயங்கர பிளேஸ் இருக்குது. கீழே விழுந்தா அவ்வளோதான், ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி இடத்துல அந்த குழந்தைங்க விழுது. ஏன் பஸ் ஸ்டாண்டில் நிப்பாட்டி 6 அமர குழந்தைங்க பொறுமையை ஏற்றிட்டு போனால் என்ன கேடு வந்துடும் சொல்லுங்கள்? அந்த டிரைவருக்கும் அந்த கண்டக்டருக்கு என்ன கேடு வந்துடும்? ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? மனித நேயத்தோடு நடந்துக்கோங்க. மக்களை மதிங்க, சரிங்களா? என்னதான் மக்களுக்கு மனசுக்குள்ளே இருக்குன்னே ஒன்றுமே புரியல. நன்றி.